இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணம். அதே போல் எங்கள் ஊர்லேயும் ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால காலையிலே கிளம்பியாச்சு. நான் இந்த திருக்கல்யாணம் ஒரு வருஷம் கூட பார்த்ததில்ல. சரி இந்த வருஷம் இங்கே இருக்கிறோம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கே போனாலும் கோயிலுக்கு போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் டப்பா தூக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யுதன் குட்டி வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குதும்பா. நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதுக்காகவே எங்கே போனாலும் டப்பா தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறது. எங்கள் வீட்டு கூட்டம் எங்கள் வீட்டு கூட்டம்ல கிட்டத்தட்ட 4 ஊருக்கு ஒரே கோயில். அதனால அவ்வளோ கூட்டம். எல்லாரும் இந்த டிவியில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே நடக்கிற பூஜைலாம். இதுக்கு நான் வீட்டிலேயே ஃபோனில் லைவில் பார்த்துருக்கப்பேனே அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் முண்டி அடித்து முன்னாடி போய் நேராக நின்று சாமிக்கு வந்து கல்யாணத்தை பார்த்தாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் அரிசியை எங்கள் மேலே தூவிக்கிட்டு இருந்தார் ஐயர். எப்பயுமே சாமிக்கு தாலி கட்டுறப்ப நம்ம தான் தூவணும். என்னமோ என்ன கணக்குன்னு தெரில, அவர் நம்ம மேலே தூவினார். அப்புறம் கல்யாணத்தெலாம் முடிச்சுட்டு பந்திக்கு முந்தணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பந்திலேயே வந்து நல்லா சூடாக சாப்பாடு போட்டாங்க. வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.